தேவனை துதிக்கவும், தேவனுடைய சமூகத்தை ஜெபிக்கவும், தேவ சமூகத்தை அமரவும் நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம். கர்த்தருக்கு பிரியமா இருக்க காரியம் உங்க வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்று சொன்னா 2 காரியம் சொல்லி கொடுத்தேன். ஒண்ணு என்னது? ஜாதிகளோடு கலவாதபடிக்கு தனித்தே வாசம் பண்ணக்கூடிய ஜனம். இரண்டாவது, ராஜாவுடைய ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த 2 காரியம் இருந்ததுனால கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். மூணாவது, கர்த்தர் கூட இருக்கிறதுனால யாக்கோபிலே அவர் அக்கிரமத்தையும் இஸ்ரவேலிலே அவர் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அடுத்த வசனத்தை கூடி வாசிக்கலாம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுவதும் இல்லை. கர்த்தரை துதிக்கக்கூடிய ஜனமா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா.